jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி. நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ஈஸியாக சுவையான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வந்து அதோட செய்கிற பொருள் எல்லாமே ரொம்பவே கம்மி தான். நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பொடியை நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே பெரிய வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. ஆனால் இதில் உள்ள விதையை வந்து முக்கால்வாசி நீக்கிடுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ரொம்ப காரம் வந்து இருக்காது, லைட்டாக காரமும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன், இடித்து சேர்த்துருக்கேங்க. நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து சிக்கன் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்து, அதான் அதோட ஸ்மெல் இருக்காது அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன். வாவ், பார்த்தீங்களா, இப்போ வந்து இதுவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. நான் போன்லெஸ் இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது, எலும்பு அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ இதையும் நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை. ஸோ சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிலே வேகட்டும். அதுக்கப்புறமா தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வந்து கிளறி முடிச்சாச்சுங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். நல்லா கிளறி முடிச்சாச்சு. கொஞ்சமாக தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறது இல்லைல்ல, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. மூடி போட்டு மூடிக்கலாம். இது கூட ஸ்பைசஸ் எதுவுமே சேர்த்துறாதீங்க. இது இந்த சிக்கனோட டேஸ்ட்டையும் வந்து டோட்டலாக மாற்றி விட்டுரும். அது போடாமல் செய்கிறதா இதோட ஸ்பெஷலே. அவ்வளோதாங்க, 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூடாக சுவையாக சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்தோடு மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.